வணக்கம். என்னோட பெயர் மித்ரா ரவிச்சந்திரன். நான் ஒரு ஃபார்மர்பிரினர். இந்த வீடியோல ஒரு இயற்கை விவசாயிகளோட கதையும் பிளஸ் ஒரு அம்மாவோட அழகான கதைகளையும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இவங்களோட பர்பஸ் என்ன, இவங்க 2 பேரும் இணைஞ்சு எப்படி ஃபார்மர்பிரினரா ஆனாங்க, அதனோட கதை என்ன அப்படிங்கறத நம்ம வீடியோகள்ல பார்க்க போறோம். மாயிலே வந்து பார்த்தீங்கன்னா there is a huge purpose அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பேஸ் where we started. இயற்கை விவசாயிகள் வந்து நிறைய பேர் இருந்திருந்தாங்க. ஒரு நாள் நான் ஃபார்ம்குள்ளார போகிறப்ப ஸோ ஐ saw a meeting where it was happening. சரி, ஐ வாஸ் ஜஸ்ட் சும்மா நான் வந்து பக்கத்தில் அவங்களோட போய் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுட்டு இருக்கப்போ எனக்கு அங்கே புரிஞ்சது, இயற்கை விவசாயிகள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது வந்து ஒரு ஹோல்சேலுக்கு பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ பீங் அ ஃபைனான்ஸ் கிராஜுவேட் எனக்கு அது ரொம்ப ஈஸியாக தெளிவாக புரிஞ்சுது. நம்ம மார்க்கெட்டிங் வந்து டைரெக்டாக கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அது கன்சியூமருக்கும் பெனிஃபிட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நான் ஒரு மதராக வந்து பார்க்குறப்போ என்ன ஒரு கான்ஷியஸ் பேரண்ட்டாக நான் வந்து என் குழந்தைக்கு எல்லா விஷயத்தையும் வந்து ஆர்கானிக்காக கொடுக்க முடியுதா அப்படிங்கிறத பார்த்தா அதுவும் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஸோ மாயிலே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மருக்கு உண்டான பெயினை சால்வ் பண்ணுது. அதே சமயத்தில் இந்த சைடில் ஃபேமிலிஸ்க்கு உண்டான ஒரு ஆர்கானிக்காக ஒரு நேச்சுரலாக இருக்கக்கூடிய பொருள் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆத்தென்டிக்காக இருக்கான்னு பார்த்தா கேள்விக்குறியாக இருந்தது. இந்த ஆத்தென்டிசிட்டி ப்ளஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு உண்டான பெயின் ரெண்டுத்தையும் கம்யூனிகேட் பண்ணுறது தான் இந்த ஜேர்னி வை வி ஸ்டார்டட் மாயிலே. ஃபார்மர்பிரினர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் ஃபவுண்டர்னு சொல்லுவாங்க, இல்லை ஆண்டர்பிரினர்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் வந்துட்டு கம்பைன் பண்ணுறதை விட எனக்கு வந்து இது எப்படி பட்டுச்சுன்னா ஒரு ஃபார்மர்ஸ் ஓட கஷ்டங்களும் ப்ளஸ் அதே சமயத்தில் இந்த சைடில் ஃபேமிலியோட ஆடியன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு உண்டான ரெக்குவயர்மெண்ட் ரெண்டுத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுனால ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் இன்ஸ்டெட் ஆஃப் மீ பீயிங் கால்ட் as a ஃபவுண்டர் இல்லை ஒரு ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறத விட ஃபார்மர்பிரினர் அப்படின்னு சொல்கிறது வந்து ஐ ஃபீல் இட் வெரி ப்ரவுட். ஸோ மாயிலேயில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இயற்கை விவசாயம் நம்ம தோட்டம் ப்ளஸ் வந்து மித்த இருக்கிற இயற்கை விவசாயிகள் கிட்ட இருந்தும் பொருட்கள் எடுக்கிறோம். ஸோ நம்ம தோட்டத்தில் இயற்கை விவசாயத்தில் எந்த ஒரு பூச்சிக்கொல்லியும் இல்லாமல் வந்து ஆரம்பித்து பண்ணி எடுத்துகிட்டு வந்து தரோம். இதில் வந்து மொத்த ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டேஜாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெல்லுலேருந்து அரிசி ஆக்கிறதோ ட்ரெடிஷ்னல் ரைஸில் அந்த மாதிரி கொண்டு வரோம். அதே மாதிரி சிறுதானியங்கள் வந்துட்டு செய்கிறோம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சுகர் கேன் டு ஜாகரி கன்வெர்ட் பண்ணுறோம். 2வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோர் அண்ட் மசாலாஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். 3rd இம்பார்ட்டன்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 4வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பாண்டியில் வந்துட்டு மொத்தம் 3 ஸ்டோர் இருக்குது. அதில் 2 ஸ்டோரில் வந்து நம்ம ஃபுட்டாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு பின்னாடி ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் இதை பற்றி ஒரு சின்ன கதை சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல. எனக்கு வந்து நான் எந்த ஒரு விஷயமும் நான் வந்து படிக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு சயின்டிஸ்ட் கிட்டக்க, அவர் PhD ஹோல்டர், அவர்கிட்டக்க போய் கேட்க போகிறப்ப அவர் வந்து நீங்கள் ஆர்கானிக் ரிலேட்டடாக படிச்சுலாம் தெரிஞ்சுக்க தேவையில்லை, உங்கள் அப்பா விட வந்து பெரிய இயற்கை விவசாயம் வந்து வேறு எதுவும் எந்த அக்ரிகல்ச்சரும் யூனிவர்சிட்டியும் சொல்லி கொடுத்துறாது, அதனால நீங்கள் அவர்கிட்டக்க போய் படிங்க, பட் வந்து வேற ஒரு விஷயம் உங்களால் பண்ண முடியும். இதை நான் பேசுனது வந்து 2014 அவர்கிட்டக்க. ஸோ அப்போ பேசுகிறப்ப அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஒரு 50 ரூபாயில் சீரக சம்பா அரிசியில் தக்காளி சாதம் கொடுக்க முடிஞ்சதுன்னா அதுதான் வந்து இயற்கை விவசாயிகளுக்கு நீங்கள் பண்ண ஒரு பெரிய ட்ரிபியூட் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த சீட் வந்து எனக்கு 2014 ஒரு பயங்கர ஸ்பார்க், ஒரு மொமெண்ட்டாக இன்றைக்கும் நான் அதை ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த கனவு வந்து இட் டுக் 9 years old அண்ட் 2023 நம்ம வந்து 2 ஸ்டோரில் வி ஆர் கிவிங் டுடே. ஆனால் 50 ரூபீஸ்க்கு இல்லை, பட் 90 ரூபீஸ்க்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சீரக சம்பா பிரியாணி வந்து நம்மளால கொடுக்க முடியுது. மாயிலேயில் சுகர் கேன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் இன்னைக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மித்த ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து அதை ஒரு டைம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது திரும்ப வேற இன்னொரு க்ராப் வந்து ஷோ பண்ணுவாங்க. பட் மாயிலேயில் பார்த்தீங்கன்னா வாட் வி டூ கம்ப்ளீட்டாக அப்படின்னா எவ்ரி டைம் வந்து நம்ம வந்து ரூட்டை வந்துட்டு அப்படியே விட்டுட்டு ஷூட் மட்டும்தான் அதில் கட் பண்ணுவோம். ஸோ ஷூட்டை கட் பண்ணி எவ்ரி டைம் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கப்போ அந்த ரூட் வந்து அந்த ரூட்லேருந்தே திரும்ப ஷூட் க்ரோ ஆகிறதுனால அந்த ரூட்டும் ஸ்ட்ராங்கர் ஆகிட்டு the taste from the root goes to the shoot and then gives you the amazing sugarcane juice in the universe ன்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஒரு ஜூஸ்லேருந்து வரக்கூடிய ஜாகரிஸ் ஆப்வியஸ்லி வந்து சொல்லவே தேவையில்லை. when somebody is buying this jaggery, இதுலேருந்து அவங்க ஒரு ஸ்வீட் செய்கிறாங்க, அவங்க சக்கரை பொங்கல் செஞ்சாங்கன்னா கூட டெஃபினட்டாக இன்னொரு ஜாகரி வந்து வாங்குறதுக்கே அவங்களுக்கு தோணாது. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் the quantity what they have to use வந்து பார்த்தீங்கன்னா half the இது போட்டாலே போதும், அந்த அளவுக்கு ஸ்வீட்டாக இருக்கும் அதில் ஆக்சுவலாக. ஸோ அதுலேருந்து நம்ம பண்ணக்கூடிய ஸ்வீட்ஸ் வந்து we thought like that would be the best to the family what
we could do and the justice to the farm பண்ண மாதிரி இருக்குன்றதுக்காக தான் இந்த ஒரு அழகான ஸ்வீட்ஸ் வந்துட்டு டேஸ்டியாக வந்து ஃபார்ம்ல இருந்து ஃபேமிலிக்கு கொண்டு வரும். மாயிலையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் நம்ம பண்ணுறது வந்து அவ்வளோ ஹெல்த்துக்கு வந்து பெனிஃபிட்டடு. ஏன்னா வந்து சில்ட்ரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்மலாம் வந்து சைல்டாக இருக்கிறப்போ நம்ம வந்து அவ்வளோ ஜங்க் ஃபுட் சாப்பிட்ருக்க மாட்டோம். நம்மளோட டோட்டல் ஸ்நாக்ஸ் என்ன ஒரு வருஷத்துக்கு கன்சியூம் பண்ணுமோ அதை வந்து இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து வித்தின் 1 வீக்குக்குள்ளாரே ஜங்காக சாப்பிட்டு அவங்களோட ஹெல்த்தை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் அவங்க கோத்ரூ பண்ணுறாங்கன்னா, நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒபீஸாக இருக்காங்க, இல்லாட்டி வந்து தே கோத்ரூ ஏர்லி பியூபர்ட்டி. ஸோ அந்த ஜங்கை தாண்டி இப்போ நம்ம மாயிலையில் இருக்கக்கூடிய ஒரு கீல செய்த இந்த லட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து காம் டவுன் பண்ணும். ஏன்னா அந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு அவ்வளோ அது பியூரிட்டி. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம இன்கார்பரேட் பண்ணணும். இல்லை ஒரு கடலை உருண்டை நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப வந்து அது அவ்வளோ நியூட்ரியன்ட் இருக்குது. இல்லை ஒரு ஸ்நாக்லேயே வந்து ஒரு பீட்ரூட் கலந்த ஒரு ஸ்வீட்டோ இல்லை சேவரியோ கொடுக்குறப்ப இது ஹெல்த்தும் இருக்குது, அவங்களுக்கு உண்டான ஒரு டோப்பமைன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கிரேவ் இருக்கும். அந்த கிரேவும் வந்துட்டு நம்ம கொடுத்ததை வந்து ஒரு ஹெல்த்தியாக கொடுக்கலாமே குழந்தைங்களுக்கு. ஸோ அதனால தான் வந்து we try to say that மாயிலையில் we should try to consume sweets and snacks instead of giving next time வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு சிப்ஸோ இல்லை என்ன பேக்கெட்டில் வந்து கொடுக்குறோன்றது தெரிஞ்சுக்காம know your food and know your farmer அப்படிங்கிறது இதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. யூனிக் ஸ்வீட் ஆஃப் மாயிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் மைசூர் பாக் சொல்லுவேன். ஏன்னா வந்து மைசூர் பாக்கில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம பண்ணது என்னென்னா கான்ஷியஸாக வந்து ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கான்ஷியஸ் டிசிஷனாக இருந்தது. அதனால வி ஸ்டார்டட் டு கிவ் டேட்ஸில் மைசூர் பாக், பீட்ரூட்டில் மைசூர் பாக். ஏன்னா சில்ட்ரன் சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தே யூஸ் டு பி ஃபஸி அபவுட் ஈட்டிங் த வெஜிடபிள், இல்லை டேட்ஸ் சாப்பிட்றதுக்குலாம் கஷ்டப்படுவாங்க. ஸோ இன்ஸ்டெட் வி ஸ்டார்டட் டு கிவ் திஸ் ஒரு ஸ்வீட்டில் வந்து ஆட் பண்ணி கொடுக்குறச்சு அவங்களுக்கும் அது பிடிச்சி சாப்பிட்றாங்க. ப்ளஸ் வந்து பேரண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஹாப்பி தட் அவங்களுக்கு ஒரு நியூட்ரிஷனும் அந்த ஸ்வீட்டில் போய் சேருது அப்படிங்கிறது they are very happy about it. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாயிலையோட ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது we have around 9 varieties of laddu. ஸோ இந்த லட்டூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ரைஸ் இல்லாட்டி மில்லட்ஸ் பேஸ்ட் இந்த மாதிரி இருக்குது. அண்ட் அதில் ரொம்ப யூனிக்காக சொல்லணும்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு which is a favorite for many of our customers from the day one. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் பார்த்ததில்லை, ஆனால் கவர்னருக்கு நம்மளோட லட்டூஸ் வந்து நிறைய டைம் வந்து கிஃப்டாக போயிருக்கு. அண்ட் ஐ ஹர்ட் ஃப்ரம் பீப்புள் ஹூ ஆர் கிஃப்டிங் தட் தே லைக்ட் இட் அப்படின்னு சொல்கிறப்ப இட்ஸ் அ ப்ரைட் மூமெண்ட் ஃபார் மாயிலை அப்படின்னு நினைக்கிறேன். மூணாவது பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸில் மாயிலை இஸ் ஆல்வேஸ் ஃபார் இட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிரசம், திருநெல்வேலி டைப் அதிரசம் சொல்லுவாங்க இந்த அதிரசம்க்கு. ஸோ அது வந்து பீப்புள் யூஸ் டு லைக். அதுலேயுமே வந்து வி ஹேவ் லைக் 3 வெரைட்டிஸ், மில்லட்ஸில் 2, அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் ரைஸில் அப்படின்னு 3 வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் வந்து நம்மளோட முறுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐதர் மாப்பிள்ளை சம்பாவில் இருக்கும், இல்லாட்டி வந்து பீட்ரூட் முறுக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப வந்து குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி அதே சமயத்தில் ஹெல்த்தி, டேஸ்டி அண்ட் பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வி ஸ்டார்டட் டு ஆட் ஆன் வெஜிடபிள்ஸ் அதில். ஸோ நோ சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் அண்ட் நோ கெமிக்கல்ஸ் இஸ் பீங் யூஸ், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேட்சில் வந்து நம்ம செய்து கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். இது ஜென்ரலாக மித்த ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து கஸ்டமர்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து மாயிலை பொறுத்த மட்டும் ஃபார்மர்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ். ஸோ ஃபார்மர்ஸை வந்துட்டு எப்படி அப்லிஃப்ட் பண்ணலாம், அவங்களுக்கு உண்டான பிக்கஸ்ட் சேலஞ்சே வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் த ப்ராடியூஸாக இருக்கலாம், இல்லை வந்து அது ஸ்டோரேஜாக இருக்கலாம், அது வந்து பை ப்ராடக்ட்ஸாக பண்ண தெரியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஸோ இந்த டிஃபிகல்ட்டிஸ், சேலஞ்சஸ்லாம் வந்து ஃபார்மர்ஸ்க்கு இருக்கிறதுனால வி ட்ரை டு ஹெல்ப் தெம் சால்வ் தட். அண்ட் தென் அவங்களுக்கு வந்து ஒரு எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் மாயிலைக்கு பொறுத்த மட்டும் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவலன்ட் டு ஃபார்மர்ஸ்ன்றது தான் ஃபஸ்ட்டாக வைப்போம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ப்ராடியூஸும் இன்றைக்கி வாட் எவர் வி ஹேவ் டுடே விச் வி ஹேவ் பில்ட் இஸ் பிகாஸ் ஆஃப் த விமென் குரூப். அவங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டயரிங் எஃபர்ட் வந்து ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்து தி ஸ்வெட் த பிளட்ன்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு சைடில் த ஹார்ட் ஒர்க் வாட் திஸ் விமென் குரூப் ஹூ டஸ் த ப்ரொடக்ஷன் டே டு டே வந்து இது பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது ஃப்ரெஷ் பேட்சஸாக, ஸ்மால் பேட்சஸாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். மாயிலை ஆல்வேஸ் பிலீவ் இன் குவாலிட்டி ரேதர் தேன் த குவான்டிட்டி. நாங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிருந்தா we could have gone for a bigger setups and then we could have done. But Maile always emphasis on women empowerment. So அதனால வந்து we always focus on giving quality plus வந்து அவங்களோட லைஃப் வந்து எப்படி வந்து இதனால வாழ்வாதாரம் வந்து முன்னேறும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் வி ஒர்க் ஆன் தேர் அப்லிஃப்ட்மெண்ட். ஒரு ரூரலில் இருந்துக்கிட்டு அவங்களோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்போஷரோ இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஃபார்மில் வந்து அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும் சரி,
இல்ல வந்து அவங்களுக்கான ஃபெசிலிட்டீஸ் ஆகட்டும் சரி, இல்ல ஒரு ஈவன் அவங்களோட வாழ்வாதாரத்த முன்னேற்றத்திற்கு வந்து இருக்கக்கூடியது பொருளாதார ரீதியா வந்து அவங்களுக்கு எல்லா விதத்திலயும் மாயிலை வந்து has been supporting them till now. And I'm sure every packet of snack, whatever you buy today, will definitely empower women and farmers who are behind this hard work. So Miley's vision statement is to bring in authentic food into Indian families, and Miley's mission statement is to support each and every natural farmers and empower women at the rural hood and give a healthy and natural food for the Indian families.